புலம்பெயர் தேசத்தில் வாழும் அன்பான தமிழீழ உறவுகளுக்கு எங்கள் மனமுருகிய ஒரு வேண்டுகோள். பிப்ரவரி 4ஆம் தேதி எமது தேசத்தின் தாயகத்தின் கடமைக்காக, தாயகத்தை மீட்புக்காக நாங்கள் எல்லோரும் ஒரே அணியில் ஒன்று திரண்டு எமது தேசத்தின் பலத்தை, அதாவது தமிழீழ மக்கள் யாவரும் ஒற்றுமையானவர்கள், எமது தேசத்தை மீட்டெடுப்பதற்காக எல்லோரும் மனம் வந்து நிற்கின்றோம் என்பதை சர்வதேசங்களுக்கும் காட்டும் முகமாக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள தமிழீழ மீட்பு ஊர்வலத்திற்கு அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். நீங்கள் அனைவரும், எந்த ஒரு மனச்சாட்சி உள்ள தமிழனுமே நிச்சயமாக இந்த ஊர்வலத்தில் பிப்ரவரி 4ஆம் தேதி முன்னேற்பாடாக நீங்கள் லீவுகளுக்கு ஒழுங்கு செய்து கட்டாயமாக இந்த ஊர்வலத்தில் குடும்பமாக எமது பலத்தை சர்வதேசங்களுக்கும் காட்டும் முகமாக ஒத்துழைக்க வேண்டும் என்று எல்லோரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பார்ந்த தமிழீழ மக்களே, அனைவரையும் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி பெரிய ஒரு ஊர்வலம் ஒன்று நடத்த இருக்கின்றோம். அதற்கு எல்லோரும் வருகை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முன்கூட்டியே வேலை இடத்தில் லீவுகளை எடுத்து வருகை தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். என் அன்புக்குள்ள டென்மார்க் வாழ் தமிழ் மக்களே, வார மாதம் 4ஆம் தேதி நாங்கள் டென்மார்க்கில் வாழ் ஈழ மக்கள் எல்லாம் சேர்ந்து டென்மார்க்கின் தலைநகரம் கோப்பன்ஹாகனில் ஒரு உரிமை ஊர்வலம் ஒன்று செய்கிறோம். இந்தியா எம்பசிக்கு முன்னால். ஏன்டா இந்தியா செய்கிற கொடுமைகளுக்கு முழுக்க காரணமாக இருக்குது. நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை இந்தியா செய்ய வேண்டாம், இல்லை ஏதாவது உதவி செய்யாட்டிக்கும் உபத்திரம் செய்ய வேண்டாம்னு சொல்றதுக்காக எல்லா தமிழரும் ஒன்றிணைஞ்சு எங்களோட கருத்தை சொல்ல வேண்டிய கடமையில இருக்கிறோம். கடைசி நேரம் எல்லாரும் தயவு செய்து வாங்கோன்னு கெஞ்சி கேட்கிறோம், இல்லை உரிமையோட கேட்கிறோம், வாங்கோ. என் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய தமிழீழ மக்களே, இன்றைக்கு உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். எங்கள் கண் முன்னாலே எங்கள் உறவுகள் குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு முற்றுமுழுதாக இந்தியாவின் செயற்பாடு பக்கபலமாக இருக்கின்றது. இந்த இந்தியா நாடு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், எங்களுடைய தமிழ் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றதுக்காக நாங்கள் ஊர்வலம் நடத்த இருக்கின்றோம். அனைவரும் தயவு செய்து இந்த தருணம் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்காமல் எங்களோட கடமை என்று நினைச்சு முன்வந்து இந்த பங்களிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் காலப்போக்கில் செய்த ஊர்வலங்களில் இங்கே 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் போய் நிற்பது 1500-2000 பேர் தான். இது எந்த இதிலும் ஒரு பெரிய அளவில் ஈடுபடாது. ஆனால் பட்சத்தில் நீங்கள் தயவு செய்து வேலை இருந்தாலும் இந்த நேர காலகட்டத்தில் வேலை தரங்களில் நிச்சயமாக நீங்கள் வேலைக்கு லீவ் ஒரு நாள் கேட்டால் நிச்சயமாக எங்களோட என்ன பிரச்சனை, இதுக்காக தான் நான் ஊர்வலம் செய்ய போகின்றேன். எங்களுடைய மக்களை கொன்று வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். 4 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் ஒவ்வொரு நாளும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினாலும் இந்தியாவின் துணையோடும் அங்க செல்லுகள் அடித்துக்கொண்டும் ஒவ்வொரு நாளும் குழந்தைகள் என்று வயது போகிற மாட்டோம் எல்லாரும் உறந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இந்த தருணத்தை நாங்கள் தூக்கி கொண்டு இருக்க முடியாது. தயவு செய்து உங்களை தாழ்மையிடம் கேட்டுக்கிறோம், கால்கைகளுக்கு விழுந்து கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தருணம் உங்களோட பங்களிப்பு செலுத்துமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். டென்மார்க்கில் மாசி மாதம் 4ஆம் தேதி இந்தியா எம்பசிக்கு முன்னால ஒரு ஊர்வலம் நடத்த இங்கே தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்தியா எம்பசிக்கு முன்னால் நடத்துறதுக்கு காரணம் என்னென்றால், இப்ப ஈழத்துல நடக்கிற யுத்தத்துல ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு உதவி செய்யறது இந்திய அரசாங்கம் தான் முன்னுக்கு நிக்குது. அதனால இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுக்காக அவங்களோட எம்பசிக்கு முன்னால நின்று ஒரு ஊர்வலம் செய்யறோம், ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்யறோம். அதனால நான் டென்மார்க் வாழ் அனைத்து தமிழ் மக்களையும், பெரியோர்கள், இளையோர்கள், சிறுவர்கள் எல்லாரையும் கேட்டுக்கொள்வது என்னென்றால், அந்தண்டு மட்டும் வேலையோ அல்ல ஸ்கூலோ இருந்தால் லீவ் எடுத்துக்கொண்டு வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு, குறிப்பாக இளைஞர்கள், இது எங்கட கையில இருக்கு, எங்கட அம்மா அப்பாவுக்கு பிறகு இது எங்கட கையில இருக்கு, தயவு செய்து அனைவரும் இதுல கலந்து கொள்ளுங்க. அன்பான டென்மார்க் வாழ் தமிழீழ மக்களே, இன்று எங்களுடைய தமிழீழத்திலே எங்களுடைய மக்கள் படுகின்ற அவலங்கள், அந்த இனவரி பிடித்த சிங்கள அரசு எங்களுடைய மக்களை பூண்டோடு அழிக்க திட்டமிட்டிருக்கின்ற இந்த நேரத்திலே வல்லரசு நாடுகளின் உதவி கொண்டு எங்களை முற்றாக அழிக்கின்ற, எமது தமிழ் இனத்தை அழிக்கின்ற இந்த நேரத்திலே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் மக்களாகிய நாங்கள் எங்களால் இயலக்கூடிய உதவியை அங்கே செய்யும் முகமாக நடக்கப் போகின்ற இந்த ஊர்வலத்திலே கலந்து கொண்டு அங்கே மக்கள் படுகின்ற அவல நிலையை இந்த உலகுக்கு எடுத்து காட்டும் முகமாக கலந்து கொண்டு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டு தமிழன் விழுந்து இங்கு மாண்டு தாண்டு போவதோ, வாழ்ந்த மரபன் தாழ்ந்து இன்றும் அண்டியிட்டு போவதோ, நரிகள் முன்னாலே நரிவாள்கள் பின்னாலே, முறியும் இன்னாலே முறிந்து போகும் தமிழாலே, தமிழன்
மண்ணை காக்க மனவனே நீ மீண்டும் வா. தமிழா செந்தமிழா எங்கள் நிலை பார்ப்பார் பொங்கி எழு ஓங்கி எழு எங்களுக்காய் வேறியா. நீ காத்திருந்தது போதும் அட பார்த்திருந்தது போதும். நம்ம பூத்தெழுந்திட வேணும் மண் காத்தெழுந்திட வேணும். இதுவும் போர்க்களம் சர்வதேச போர்க்களம். இங்கும் தாக்கணும் கோஷம் கொண்டு தாக்கணும். மண் தன்னை அவர் மீட்பார் அங்கீகாரம் நீ கேளு. களம் தன்னை அவர் பார்ப்பார் குலத்தில் நீ போராடு. பொறுத்தது போதும் பொங்க வேணும் தெரு தெருவாய் நீ ரங்க வேணும். விட்டார்கள் மானம் காத்தோடு போதும் என்றே நீ இப்போதே வென்றாகணும். பொறுத்தது போதும் பொங்க வேணும் தெரு தெருவாய் நீ ரங்க வேணும். தமிழா செந்தமிழா